அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை பல மாநிலங்களில் சுயேட்சையாக வெற்றி பெற்ற நபர்கள் இருப்பாங்க. தமிழகத்தை பொறுத்தவரையில் சுயேட்சையாக நின்று தனக்கு எதிராக போட்டியிட்ட வேட்பாளரை விட சற்று 9,000 வாக்குகள் குறைவாக பெற்று 60,000 வாக்குகள் 60,000 மக்களிடையே தனிப்பட்ட நபராக வாக்கு வங்கியை பெற்ற ஒரு மாமனிதரை தான் நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அண்ணா வணக்கம். அண்ணன் அவர்கள் முனிரத்ன மன்னன் அவர்கள் சோளிங்கருடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாபெரும் தவிர்க்க முடியாத சக்தியா இருக்காங்க. ஏற்கனவே 1989, 91 சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க. அதன் பிறகு ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர், கடந்த 2021 ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர், அதான் 96 ஒரு முறை, இப்ப 2021 சட்டமன்ற உறுப்பினராக கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாராலையும் முடிகிற ஒரு விஷயம் இல்ல. நீங்க பாத்தீங்க அப்படின்னா மாபெரும் சக்திகள் எல்லாமே கட்சி சார்பா போட்டிட்டு டெபாசிட் இழக்கக்கூடிய சூழல் இருக்கும் பொழுது அண்ணன் அவர்கள் 60,000 மக்களுடைய சக்தியா இருந்திருக்கீங்க. 60,000 மக்கள் உங்களை நம்பி வாக்களிச்சிருக்காங்க. எதன் அடிப்படையில இந்த வாக்குகளை நீங்க சேகரிச்சீங்கன்னா அதனுடைய ரகசியம் சூட்சமத்தை மக்களுக்கு சொல்லுங்க. சூட்சமா இல்ல, ரகசியமா இல்ல. மக்களுக்காக நாங்க எங்களோட குடும்பமா 1961 இருந்து நாங்கள் காங்கிரஸ் கட்சியில விளையாட்டு கொண்டிருக்கோம். எங்களுடைய மூத்த அண்ணன் குணரங்கம் அவர் 1962 எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர். 67 தோல்வி அடைந்தார். 71 15 சீட்ல அவருக்கு சோழத்தில் வெற்றி பெற்றார். அதே போல இன்னொரு அண்ணன் அவர் கிட்டத்தட்ட 1980 அரக்கம் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில எந்த விதமான பிரச்சனை இல்லாம மக்களுக்காக சேவை செய்யலாம். மக்களுக்கு இல்லாம அதை நாங்கள் செய்து கொடுப்போம். எங்களுடைய அண்ணன் அவர்கள் சோழிங்கருக்கு குணரங்கம் அவர்கள் 1971 ஜெயிச்ச உடனே அவரே சேர்மனாக இருந்தார், யூனியன் சேர்மனாக இருந்தார். நம்மளுடைய பொன்னை இங்கிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் பொன்னையில இருந்து சோழிங்கருக்கு குடிநீர் பைப்லைன் கொடுத்து அன்றைய தினம் நம்ம எல்ஐசியில் வாங்கி சுமார் 17 லட்சம் ரூபாய் சோழிங்கருக்கெல்லாம் இருக்கிறது பணநீர் கொடுத்தாரு. அது போல இன்னொரு பிரதர் இன்னொரு அண்ணன் 1984 நெல்லு கொண்டு வந்தார். அப்ப அவங்க சட்டமன்ற உறுப்பினர், பார்லிமெண்ட் அவர் 1980 84 இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது பெல்லு நம்மளுடைய வெங்கட்ராமன் அவர்கள் தொழில் மந்திரியா இருந்தார். அவர் தான் கொண்டு வந்தார் பெல்லு நம்ம வேலைப்படுத்துகிறது. அதே போல இங்க இருக்கின்ற நிறுவனமான நம்மளுடைய டிவிஎஸ் பிரேக்ஸ் இந்தியா போன்ற நிறுவனங்களை என்னுடைய குடும்பம் கொண்டு வந்தது. அதில் முக்கிய கொண்டு வந்தது வேலை ஏற்றி அவர் தான் கொண்டு வந்தார். அதே போல இந்த ஊரில் இருக்கின்ற கோயிலாகட்டும், கோயிலுக்கன்று எங்களுடைய பெரிய சட்டமன்ற உறுப்பினர் இந்த கோயில் படிக்கட்டு போன்ற எல்லா வசதியும் செய்து கொடுத்துருக்காரு. ஆகவே இந்த பகுதியை பொறுத்தவரையில எங்களுடைய குடும்பம் மக்களுக்காக மக்களுக்கு என்ன வேணுமோ என்ன வேணுங்கிறது முடிந்த அளவுக்கு நாங்கள் செய்து கொடுத்துருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய அடிப்படையில் 1989 நான் இங்கு சட்டமன்ற வேட்பாளராக இருக்கும்போது எங்களுடைய மாவட்டத்தை ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் அதை 21 தொகுதி இருந்தது. அதில் ஒரே தொகுதி சோழிங்கர் மட்டும் 5,500 வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயிச்சோம். தனிப்பட்ட முறையில் எங்கள் குடும்பத்தினர் வச்சிருந்த நம்பிக்கையில் எங்களுக்கு வாக்களித்து எங்கள் வெற்றி பெற்றார்கள். அதே போல் 1991 96 நம்முடைய ராஜீவ் ஒரு அசோசியேஷன் இங்கே மீண்டும் நாங்கள் போட்டியிட்ட போது சுமார் 34,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆமா, அதையும் நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு முறை நீங்க வெற்றி பெறும் பொழுதும் வாக்கு வித்தியாசங்கள் எதிராளியை கதிகலங்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. அதனுடைய காரணம் என்னன்னா, நான் ஒரு முறை 50% மார்ஜின்ல வெற்றி பெற்றீங்க. நீங்க 50,000 ஓட்டுனா ரெண்டாவது அந்த 25,000 ஓட்டு தான் வாங்கிருக்காங்க. இது என்னன்னா இது அதெல்லாம் மக்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை. இவர்கிட்ட போனா எந்த விதமான லஞ்சம் லாவண்யம் எதுவும் கிடையாது. எல்லாம் ஃப்ரீ சர்வீஸ் தான். இப்போ யாராவது ஒருத்தர் கேட்டா இப்போ நாளைக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நான் சம்பளமாக நான் வாங்குறது ஊதியமாக வாங்குறேன். அந்த பணத்தை நாளைக்கு கூட அனைவருக்கும் கல்வி 10,000 ரூபாய் அளவில் ஒரு 10 பேர் கொடுக்குறாங்க. 2 மாசம் கொடுத்துருக்காங்க. அதே வாங்கக்கூடிய சம்பளத்தை கல்விக்காக பிள்ளைங்களுக்காக படிக்கிற பிள்ளைங்களுக்காக நல்ல திட்டங்கள் அது எல்லாருக்கும்
2 மாதம் ஒரு முறை என்னால் முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் கொடுத்தோம். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஃப்ரீ பஸ், இப்போதான் ஃப்ரீ பஸ் இருக்காங்க. அன்னைக்கு ஃப்ரீ பாஸ் கொடுக்குறாங்க. எங்கள் குடும்பமே வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு 1967 எத்தனையோ பேருக்கு வந்து ஃப்ரீ பாஸ். அரசாங்கம் வந்து மாணவர்களுக்கு இலவச பஸ் பயணம் வைத்திருக்காங்க. அதுக்கு முன்னே நான் கொடுத்துருந்தோம். அதை நீங்க தனிப்பட்ட தனியார் நிறுவனம் நடத்திட்டு இருக்கும் போதே கொடுக்குறீங்க. கொடுத்துருந்தாங்க பசங்க படிப்புக்காக ஃப்ரீ. நீங்க வந்து அனுந்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு ஒரு போட்டோ விட்டு அவங்களுக்கு ஃப்ரீ பஸ் கொடுக்கும். அதே போல கன்செஷன் 50 ரூபா, ஒரு 10 ரூபாய் இருக்குதுன்னா நாங்கள் 3 ரூபாய் 4 ரூபாய் போட்டுருவோம் அந்த நாளில். அந்த மாதிரி காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுத்துருந்தோம். அதே போல நீங்க எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் கோயிலுங்க, நீங்க ஊர்ல இருக்கிற கோயிலுக்கெல்லாம் நல்ல திட்டங்கள்லாம் இந்த திருப்பணிகள்லாம் சொல்லி கொடுத்துருவோம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா எங்களை வந்து ஈஸியா போச்சு, யாருமே ஈஸியா பார்க்கல. நான் வரும்போது கூட ஃப்ரீயா தான் இருந்தீங்க, நேரம் வந்து பார்க்க தான் முடிஞ்சது. நாம எந்த கெடுபிடிகள்லாம் கிடையாது. நான் ஒரு பந்தாவோட நாங்கள் இருக்க மாட்டோம். எங்க குடும்பமே அவ்வளோதாங்க. நாங்கள் எல்லாமே வந்து 4 பேரும் வந்து இந்த குடும்பம் இந்த மக்களுக்கு. இப்போ எங்களுடைய இன்னொரு அண்ணன் வந்து ஒரு மில் போட்டிருக்காரு, இருக்கிற ஏழைகளுக்கெல்லாம் நாங்கள் வேலை கொடுக்குறாரு. அதே போல நாங்கள் வந்து பஸ் சர்வீஸ் ஒரு கம்பெனி நடத்துவோம். சுமார் 200 வண்டி பேருந்து ஊர். பேருந்து வந்து 6 கிலோமீட்டர் அது நான் பண்ணி கொடுத்துருவோம். இந்த ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ எங்களுக்கு வந்து இந்த தொழில் வெற்றி ரகசியம்னா எல்லாருக்கும் வந்து இது நல்லது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, நான் சொல்ல மாட்டேன். இல்லங்க, நான் வரும்போதே ஒரு பூக்கடைக்காரன் கிட்ட தான் அட்ரஸ் கேட்டேன். கேட்டவொடனே ஐயா விடுங்களா, ஐயா எங்க தெய்வங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. இந்த மாதிரி நாங்க வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊர் சண்டை வைக்கிறது, சரிங்க, பழி வாங்குறது, யாரையும் பழி வாங்கணும், என்ன பண்ணணும், அதெல்லாம் நமக்கு எந்த இதுவும் நாங்கள் வந்து நேர்மை, நான் கொண்டு வந்த பார்வை நேர்கொண்ட பார்வை. அவ்வளோதான். நாங்கள் எதுவும் மனசு இல்லை. நாங்கள் வந்து காங்கிரஸ் கட்சி தான், வேறு எந்த கட்சியும் நாங்கள் போக மாட்டோம். இதுலேயே இருந்துட்டு எங்களுடைய குடும்பம் நான் இருக்கிற வரையிலும் இந்த கட்சியில் தான் இருப்போம். எல்லாரும் அப்படிதான் இருந்தாங்க. பெரிய ஒருத்தர் தான் வந்து ஜாதி கட்சி இருக்கிறாரு, அது முதல் தப்பு எங்களுக்கு. அவர் மொழியார் சங்கத்துக்காக போயிருந்தாங்க. மற்ற நாங்களாம் யாரும் வந்து உங்களுக்கு இந்த காங்கிரஸ் புரிஞ்சு ஒரு தாமாக்கள் இருந்தது. தாமாக்கள் ஒரு தடவை நான் வந்து சட்டமன்ற உறுப்பினரை திரும்பி நான் வந்துட்டேன். அது அந்த காலத்துல ஏன் அவ்வளவு பெரியவங்களே போயிருக்காங்க, அதையும் காங்கிரஸா தான் நினைச்சாங்க. அவரு மூப்பனாங்க வந்து அன்னைக்கு கூட ஜெயிச்சார், மூப்பன மக்கள் தலைவர். நேர போய் சோனியா அம்மாட்ட தான் ஒப்படைச்சாங்க. அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அந்த அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமா அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் இன்னைக்கு. அதே நாங்க வந்து இருக்கிறது வந்து எல்லா மூலங்களும் தெரியும். நான் சட்டமன்ற உறுப்பினர் 96 2000 110 வில்லேஜுக்கு வந்து ஓவர் டேக் கட்டிருக்கோம். சரிங்க சார், 110 வில்லேஜுக்கு ஓவர் டேக் கட்டிருக்கோம். ஓகே, நானும் ஒண்ணு இன்னொன்னு நிரூபிக்கிறேன். நான் சட்டமன்ற உறுப்பினர் காலத்தில் வந்து 110 வில்லேஜுக்கு இது பண்ணி கொடுத்தோம். அதே போல இப்போ நான் வந்து இப்போ நாங்கள் வந்து பிறகு காலேஜுக்கு இடம் கொடுத்துருக்கோம். காலேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். அரசு கல்லூரி இப்போ ஓப்பன் ஆக போகுது. 12 கோடி ரூபாயில் இப்போ வந்து பில்டிங் வாங்கி கொடுத்துருக்கேன். அதே நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் போன இதில் வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வாங்கி கொடுத்தோம். சரிங்க, 12 கோடிக்கு காலேஜ் கட்டிருக்காங்க. அதுக்கான காலேஜ் அது மாதிரி இருக்குது. அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரே ஒரு பிரச்சனைன்னா இதுதான் எங்களுக்கு வந்து தேவையான நகராட்சி ஜெயிச்ச உடனே பேரூராட்சி நகராட்சி பண்ணி கொடுத்தோம். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டு இப்போ பேரூராட்சி நகராட்சியில் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கட்டிருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஹாஸ்பிட்டல் 6 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாம் வந்து ஃபண்ட்ஸ் கொடுத்துதான் சிமெண்ட் ரோட் முதல் 1986 சட்டம் பேரூராட்சி மன்ற தலைவர் ஃபர்ஸ்ட் சிமெண்ட் ரோட் கொடுத்தோம். சிமெண்ட் ரோட் கொடுத்துருக்கேன். அப்போ 45,000 ரூபாய் சிமெண்ட் ரோட் கொடுத்து இந்த பஸ் தெரு தெரு பூரா சிமெண்ட் ரோட் கொடுத்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ எண்ணற்ற பணிகள் நாங்கள் பகுதியில் செஞ்சுருக்கோம். அதே போல் பணப்பாக்கத்துக்கு வந்து இப்போ டாட்டா வந்து நம்ம முதலமைச்சர் தேவையில்லை, அவருடைய முயற்சியால் எங்களுக்கு வந்து டாட்டா வந்தது. எங்களுக்கு தொழில் சுமார் 9,000 கோடி 5,000 பேர் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்துருக்கு. ஸோ அதனால வந்து என்னை பொறுத்தவரை எங்களுக்கு இந்த அரசாங்கம் மூலமான பல உதவிகள் செய்திருக்காங்க. இந்த தொகுதியில் பல மடங்கு நாங்கள் வேலை பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு பிரச்சனைனா எங்களுக்கு பைபாஸ் போட்டு கொடுத்துட்டா இதெல்லாம் வந்து மக்களுக்கு ஓரளவுக்கு தெரியப்படும். தாலுகா இப்போ இந்த தாலுகா ஆஃபீஸ் வந்துச்சுங்க. இது வந்து இங்கே வந்து 6 ஸ்டேஷன் முன்னாடி சப் டிவிஷன் ஒன்று வந்து கேட்டிருக்கோம்.
டிஎஸ்பி வர வேண்டிய காலகட்டத்தில் இருக்கு. அதுமாதிரி விஞ்சுக்கு போட்டோம். விஞ்சுக்கு நம்ம கைத்தறி அமைச்சர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. கூட நானும் பணி முடிஞ்சு எங்களுக்கும் அது வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமான பிரச்சனை இருக்கு. 2001 போட்டது 2023 நம்ம ஓப்பன் பண்ணோம். அந்த அளவுக்கு பண்ணியாச்சு. நல்லா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயில் நல்லா சிறப்பாக சேர்ந்துருக்கு. இதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மாணவத்துக்கு ஒரு பேரூராட்சி பண்ணிருக்கோம். இப்போ மாணவத்தை பொறுத்தவரையில் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலுக்கு பில்டிங் கொடுத்துருக்கோம். அதே போல் நீங்கள் எல்லாம் நம்ம கேர்ள்ஸில் அந்த பள்ளிக்கூடத்தை வந்து எங்கள் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தாரு. 5 ஏக்கர் அந்த இடமே நீங்க தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க. ஸ்பான்சர் பண்ணி அதுதான் எங்கள் அம்மா பேர் தான் இருக்குது. எத்தனாவது ஆரம்பலையாக இல்லை மரணமராது பெண்கள் உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி அது வந்துருக்கு. அந்த இடமும் நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம். அது உண்டான இடமும் கட்டடமும் வந்து சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து எம்பி நிதியிலிருந்து பெற்று பெரிய அளவில் பண்ணியிருக்கோம். நபாலில் வந்து லெட்டர் போடுறப்ப வாங்கி கொடுத்து பில்டிங் கட்டியிருக்கோம். அதே மாதிரி பணப்பணத்தை வாங்கி கொடுத்துருக்கோம். காவல்துறை வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த வருஷம். எல்லாம் வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து மக்களுக்கு தேவையானதை நம்ம செய்து கொடுத்துருக்கோம். அவ்வளோதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் வந்து மக்களோட எங்களோட ஒத்துழைப்பு இருக்கும். எப்பவுமே வந்து யாருனாலும் ஈஸியாக போயிடுச்சு. எந்த நேரத்துல என்ன பண்ணலாம். அதுதான் என்னுடைய வெற்றி காரணம். மக்கள் பணி செய்து கிடப்பதே எனது வேலை. மக்களுடைய குறைகள் எது இருந்தாலும் அதை நிறையாக மாற்றி காட்டுவது மட்டுமே எனது லட்சியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாமனிதரை என்று சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி. இதுபோன்று அனைத்து பகுதிகளிலும் நாம் என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறார்கள், இது போன்ற ஒரு தலை சிறந்த ஆளுமைகளை நாம் பேட்டி காண இருக்கிறோம். நிச்சயமாக மாபெரும் வெற்றியை தந்த மக்கள் ஏமாளிகள் அல்ல. அவர்களை நான் என்றும் எங்கள் குடும்பத்தில் ஒருவராக பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று ஐயா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஐயா அவர்களுடைய செயல்பாடுகள் மென்மேலும் தொடர்ந்து அடுத்த முறையும் அவர் சட்டமன்ற உறுப்பினராகி மக்கள் சேவையில் தொடர்ந்து ஈடுபடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். நன்றி அருண். நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம்.